Taste the Daily. கோவையில் அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி கலந்து கொண்டு உரையாற்றி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை காணலாம். கட்சி மக்கள் விரும்பி திமுக ஓட்டே போடல. 2001 நம்ம மீண்டும் 96 அப்புறம் பார்த்தீங்கன்னா கட்சி இருக்கிறதுனால பேசினாங்க. 2001 மீண்டும் அம்மா ஆட்சி கொண்டு வந்தாங்க, முதலமைச்சரானாங்க இல்லையா. 2004 40 நம்ம தோத்துட்டோம் பாராளுமன்றத்தில். 2006 திமுக ஆட்சிக்கு வரனே போட்டு போடல, மைனாரிட்டி திமுக ஆட்சி. அப்போ நாங்கள் எம்எல்ஏ வந்தோம், சேமண்டெல்லாம் இருந்தாங்க தெரியுங்க, நிறைய பேர் டாமன் இருந்தார். நாங்களாம் 2006 எதிர்கட்சியில் எம்எல்ஏ இருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா அன்னைக்கு தபால் ஓட்டில் தான் நம்ம ஆட்சியே போச்சு. மிகப்பெரிய எதிர்கட்சி நம்ம இருந்தோம். அதுக்கு பின்னால் அப்போ விரும்பி ஓட்டு போடல. 96 அப்புறம் பார்த்தீங்கன்னா திமுக விரும்பி ஓட்டு போடல. அதுக்கப்புறம் 2011 மீண்டும் அதிமுக ஆட்சி 200 வெற்றி பெற்று. 2010 இதே மாதிரி தான் இருந்தது. 2010 வரையிலும் அதிமுக அப்படி இப்படி நல்லா பேசிட்டு இருந்தாங்க. 2010 அப்போ செம்மொழி மாநாடு நடந்தது கோயம்புத்தூர்ல. அப்போ நானும் சேமா வெளிச்சேமன்ல அப்போ கொடநாள் இருக்காங்க. ஒரு நோட்டு வச்சோம், நம்ம ஒரு கோயம்புத்தூருக்கு ஒரு செம்மொழி மாநாடு நடக்குது, ஒரு ஆர்ப்பாட்டம் நாங்கள் நடத்துறதுக்கு நோட்டு வச்சோம். ஆனால் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ அம்மாவே நாங்கள் கலந்துக்கிறேன்னு சொல்லி போட்டு அம்மாவே கலந்துட்டாங்க. அதுதான் ஆட்சி மாற்றத்துக்கு பார்த்தீங்கன்னா பத்திரிகைகள் எழுதுனாங்க. அதுக்கப்புறம் அதிமுக ஆட்சிக்கு வரும். அதுக்கப்புறம் திருச்சி, மதுரை, அம்மா கோட்டைக்கு போனாங்க. ஆகவே 2010 வரையிலும் இப்படிதான் பேசிட்டு இருந்தாங்க. ஆகவே கண்டிப்பாக அதிமுக ஆட்சி உறுதி. 2011 அம்மா முதலமைச்சர், 2016 தொடராட்சி கொண்டு வந்தாங்க. 2021 அப்போ திமுக விரும்பி ஓட்டு போடல. எடப்பாடியார் தலைமையில் எடப்பாடியார் முதலமைச்சர் வரணும் தான் நம்ம கோயம்புத்தூர்ல 10 ஜெயிக்க வச்சோம். தமிழ்நாடு அப்படிதான் இருந்தது. 3% 1.5% ஓட்டு தான் வித்தியாசம். திமுக விரும்பி மக்கள் ஓட்டு போடுறதில்ல. அந்த 1.5% இன்னும் எவ்வளவு எதிர்ப்பு இருக்குது. யாராவது இன்னைக்கு திமுக ஓட்டு போட தயாரா இருக்காங்களா? யாருமே இல்லை. அரசு ஊழியர் திமுக ஓட்டு போறேன்னு இன்னைக்கு இந்த ஆட்சி இருக்கக்கூடாதுங்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒரே குரல். நாடாளுமன்ற தேர்தல் மத்தியில் ராகுல் காந்தியா மோடியா நான் போட்டு போட்டாங்க, அது கவலைப்பட வேண்டியதில்லை. 2019 நம்ம கோயம்புத்தூர்ல 10 தொகுதியும் நம்ம குறைவாக தான் இருந்தோம். 10 தொகுதியும் நம்ம தோல்விதான் அன்னைக்கு நாடாளுமன்ற தேர்தல். அதுக்கப்புறம் 21 பார்த்தீங்கன்னா 10 இல்லை, அவனை சேர்த்து 11 ஜெயிச்சோம். அதே போலதான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் கண்டிப்பாக ஒட்டுமொத்த குரலாக எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும் விரும்புறாங்க. அதுக்கு ஐடிவி சிறப்பாக செயல்படணும். உங்க மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ஒரு சில பாயிண்ட் மட்டும் நான் சொல்றேன். (2021) சட்டமன்ற தேர்தலில் கழகம் எதிர்க்கட்சியான பிறகு பத்திரிகையில், ஊடகங்கள், யூடியூப் சேனல்கள் மக்களின் பிரச்சனைகளை, நம்ம செயல்பாடுகளையும் மூடி மறைத்தது. அந்த நிலையில் ஐடிவி தகவல் தொழில்நுட்ப பிரிவினர் மிகவும் சிறப்பாக செயல்பட்டது. மிகவும் பாராட்டுக்குரியது. நீங்க சிறப்பாக செயல்பட்டீங்க, பாராட்டுறோம். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக செயல்படணும். மக்களுக்கு பூத் லெவலில் போய் ரீச் பண்ணணும். பொதுமக்களுக்கு செய்தி போகணும், தான் முக்கியம். நீங்க போடுற போஸ்டிங் எல்லாம். வளர்ந்து வரும் விஞ்ஞான உலகில் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக், யூடியூப், ஸ்னாப்சாட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சமூக ஊடகங்களின் பங்களிப்பு இன்றைய தலைமுறையில் மிகவும் தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறிவிட்டது. தவழும் குழந்தைகள் மற்றும் உணவுண்ணும் கை குழந்தைகளுக்கு கூட கைபேசியை காட்டித்தான் பெற்றோர்கள் அமைதிப்படுத்துகின்றனர். சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை சமூக ஊடகங்களில் அதிக நேரத்தை செலவிடுகின்றனர். ஆகவே சமூக ஊடகங்களை சிறப்பாக பயன்படுத்தி விடியா திமுக அரசின் மக்கள் விரோத செயல்களை உடனுக்குடன் பொதுமக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும். அந்தந்த பகுதிகளில் மக்களின் நிறைவேற்றப்படாத அடிப்படை தேவைகளை சமூக ஊடகம் மற்றும் உள்ளூர் செய்தித்தாள்கள் மூலம் அரசின் கவனத்துக்கு மக்களுக்கும் சேர்க்க வேண்டும். தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள், கழகம் சார்பணி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களுடன் நெருங்கிய தொடர்பு வைத்துக் கொண்டு செயல்பட வேண்டும். கழக பொதுச் செயலாளர் அறிக்கைகள், பத்திரிகை மற்றும் ஊடக சந்திப்பு நிகழ்ச்சிகளை அனைவருக்கும் சென்றடையும் வகையில் அனைத்து சமூக ஊடகங்களிலும் உடனுக்குடன் பொதுமக்களை சென்றடையும் வகையில் அதிக அளவில் பகிரப்பட வேண்டும். இது முக்கியம். நமது கழகத்தை பற்றி பொய்யான அவதூறு செய்திகள் சமூக ஊடகங்கள் வெளிவந்தால் அதற்கு உடனுக்குடன் கவுண்டர் பதிவுகளை வெளியிட வேண்டியது ரொம்ப முக்கியம். அது நிறைய பேர் அது பண்றதில்லை. கவுண்டர் உடனடியாக போடணும். அந்தந்த மாவட்டத்தில் உள்ள முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாநில, மாவட்ட, ஒன்றிய
நகர பகுதி டிவிஷன் பேரூராட்சி வார்டு மற்றும் கிளைக்கழக செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகளுடைய புதிய வாட்ஸ்அப் குழுக்கள் அதிக அளவில் ஏற்படுத்த வேண்டும், உருவாக்க வேண்டும். ஒவ்வொரு வீடியோ பதிவுக்கும் அதில் உள்ள வாசகங்கள் மிக முக்கியம். அது தரமானதாக இருக்க வேண்டியது முக்கியம். மக்கள் பார்த்தீங்கன்னா அதை முகம் சொல்லிக்கூடாது, அதை கவர்ற மாதிரி பார்க்குற மாதிரி இருக்கணும். இன்று யாரும் பல மணி நேரம் ஒரே வீடியோக்களை பார்ப்பதில்லை. இது ரொம்ப முக்கியம். 1 முதல் 1.5 நிமிடம் வடிவில் நமது வாசகங்கள் பொதுமக்களுக்கு படிக்கும் வகையில் மிக சுருக்கமாக தெளிவாக இருக்க வேண்டும். இதை நீங்க பேசுங்க, நிறைய பேசுனீங்க. நடுநிலையாளர்கள் ரசிக்கும் வண்ணம் நமது வாசகங்கள் இருக்க வேண்டும். நம்மை நாமே துதிபாடி எதுகை முறையில் பேசினால் கட்சிக்கு அப்பாற்பட்டவர்கள் அதை பார்ப்பதில்லை. அவர்களின் வாக்குதான் நமக்கு மிகவும் அவசியம். எனவே அவர்களை ஈர்க்கும் வண்ணம் வாசகங்கள் உருவாக்க வேண்டும். பார்த்தீங்கன்னா எங்களையே எப்போ பார்த்தாலும் போட்டு, அதாவது அம்மா கொண்டு வந்த திட்டங்கள், எடப்பாடி திட்டங்கள், நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம். நான் அமைச்சராக இருக்கும்போது, எம்எல்ஏவாக இருக்கும்போது நான் பண்ணேன், சேமண்ண இவங்க அமைச்சர், இவங்கெல்லாம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாங்க. நம்ம எல்லாம் சேர்ந்து என்னென்ன பண்ணியிருக்கோம் அதை போடலாம். தனியாக உங்களுக்கு பாராட்டி போட்டிருந்தா அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. நீங்கள் நம்மளுக்கு பார்ப்பாங்க. பொதுமக்களுக்கு திமுக என்னென்ன செய்யலை, நம்ம என்ன செஞ்சோம். கோயம்புத்தூருக்கு மிகப்பெரிய வளர்ச்சி கொடுத்துருக்கோம். 50 வருஷம் இல்லாத வளர்ச்சி கொடுத்துருக்கோம். எல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம். இதெல்லாம் தனித்தனியாக எடுத்து போடலாம். திமுக எதுவுமே பண்ணல, எடுத்து போடலாம். அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். முதல் 3 நொடிகளில் நீங்கள் தயாரிக்கும் வாசகங்கள் சரியாக இல்லை என்றால் அதை தவிர்த்துவிட்டு ஸ்வைப் செய்து அடுத்த வீடியோவை பார்க்க சென்று விடுவார்கள். இன்று அதற்கு ஹூக், ஈர்த்தல் என்ற ஒரு வாசகங்களை பயன்படுத்துகின்றனர். அதாவது முதல் 3 நொடிகளில் பார்ப்பவரை ஹூக், ஈர்த்தல் போன்று இழுத்து ரசிக்க வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் முழு வீடியோவை பார்ப்பார்கள். ஆரம்பத்தில் பார்த்து சினிமா பார்க்கும்போது முன்னாடி ஆரம்பத்தில் சரியில்லைன்னு அவ்வளோதான், அதுக்கப்புறம் அவ்வளோதான் சொல்லிடுவாங்கல்ல. ஆரம்பமே சரியாக கொண்டு போகணும். அப்படி தானே? அந்த விளம்பரம், அந்த கவர்ச்சி, அப்போ தானே அந்த படமே ஓடுது, சினிமாவே. அந்த மாதிரி தான் பண்ணால் தான் பார்ப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அதே போல அனைவரும் நமது வாசகங்கள் லைக் அண்ட் ஷேர் பகிர்வதில்லை. இதுதான் நிறைய பேர் பேசுறாங்க. நிறைய பேர் இதை லைக் அண்ட் ஷேர் பண்ணுறதில்லை. இதுக்கு கவனம் செலுத்தணும். நீங்கள் நினச்சிங்கன்னா எல்லாமே தலைகளை மாற்ற முடியும். அதுக்கு இன்னைக்கு மாவட்ட செயலாளர், ஐடிவி மாவட்ட செயலாளர், மண்டல செயலாளர்கள், அதே போல் அவைத்தலைவர் இருக்காங்க. இவங்கெல்லாம் இதை ஃபாலோ பண்ணுங்க. எதாக இருந்தாலும் நமக்குள்ள இருக்கிற குறைகள்லாம் விட்டுருங்க. நமக்கு அதிமுக ஆட்சி வரணும், எடப்பாடி முதலமைச்சர் வரணும், திமுக குறைகளை சொல்லணும். அதுக்கு லைக் ஷேர் பண்ணணும். நீங்கள் உங்கள் சமூக வலைதளத்தில் பகிர்ந்தால்தான் அது மற்றவர்களிடம் சென்று சேரும். இல்லை என்றால் வாசகங்கள் எவ்வளவு நன்றாக இருந்தாலும் பயனில்லை. இது நாம் சரியாக செய்வது. கோவையில் நடைபெற்று வரும் அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஆலோசனை கூட்டத்தில் அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி சிறப்புரையாற்றினார். அந்த காட்சிகளை பார்த்தோம்.